ஓம் நமோ நாராயணாய நமக. உபேந்திரோ வாமனப்ராம்சூர் மோகசுச்சிரூர்ஜிதः அதீந்திர சங்கரஹ ஸ்வர்கோ திருதாத்மா நியமோ யமக. நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் போட மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயம், கலிகாலத்தில் நல்ல விஷயம் அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகாது. அதனால தான் நமக்கு சப்ஸ்கிரைபுகள் கம்மியாக வருவது நல்ல விஷயத்திற்கு. சரி, ஓகே. இந்த 2026 அனைவருக்கும் ஷேர் பண்ணி நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு நல்ல நினைவோடும் நல்ல சிந்தனையோடும் நல்ல சொல் செயலுடன் நாம் வாழ பழகுவோம். வாருங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகும் திருநாமம் 162வது திருநாமம். இந்த திருநாமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருதாத்மா. அதனுடைய மீனிங் அனைத்து ஜீவாத்மாக்களையும் காப்பவர். சொல்லும் முறை திருதாத்மனே நமக, திருதாத்மனே நமக. இந்த திருதாத்மனே நமகத்தினுடைய எம்பெருமானுடைய கதையையும் அவருடைய பெருமையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை கேளுங்கள் அல்லது பாருங்கள். தொண்டரடி பொடியாழ்வார். அவர் யாருன்னு பார்த்தோங்கன்னா, திருவரங்கநாதனின் மேன்மையும் அவருடைய திருநாம சங்கீர்த்தனத்தின் வைபவத்தையும் விளங்கும் விதமாக திருமாலை என்னும் பிரபந்தத்தை அருள் செய்தார். அதாவது திருமாலையை அறியாதவர் திருமாலையை அறியாதார் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? திருமாலைனா அவர் போட்டிருக்கிற மாலையை தெரியாதவங்க, அப்படிப்பட்ட பெருமாளையும் தெரியாதவர்கள் அப்படின்ற தொடராக அந்த நூலில் பெருமையையும் சான்றாகும். அந்த நூலுடைய பெருமைக்கு சான்றாகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருமாலையின் அரங்கனை ஆனந்தமாக பாடிக்கொண்டு வந்த தொண்டரடி பொடியாழ்வார் திடீரென தனது குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்தார். அரங்கனின் பெருமைகளையும் எண்ணி பார்த்தார் ஒரு பாடலினுடைய வாயிலாக. அவ்வளவு உயர்ந்தவனான அரங்கனின் அருகே நிற்பதற்கு கூட நீசனான அடியேனுக்கு தகுதியில்லை என்று கூறி அரங்கனின் கோவிலை விட்டு விலகி செல்ல முயன்றானாம். பார்த்துக்கங்க, அப்போ நம்மளாம் ஏமாத்துறோம். அந்த மாதிரி அவரை தடுத்தான் அரங்கன். யார்? நம்ம பெருமாளே தொண்டரடி பொடியாழ்வாரை தடுத்தாராம். ஆழ்வீர், எங்கு செல்வீர் என்று கேட்டான். இல்லை இல்லை, நீங்கள் மிகவும் உயர்ந்தவர்கள், அடியேனோ மிக மிக தாழ்ந்தவன். உங்கள் தொண்டன் என்று வேடமிட்டு கொண்டு கள்ளத்தனத்துடன் முன்னே வந்து நின்று உன்னையே ஏமாற்றி பார்த்து விட்டேன். என் குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்க்கையில் உனக்கு எதிரே நிற்கும் தகுதி கூட அடியேனுக்கு இல்லை, நான் சொல்கிறேன் என்கிறாராம் தொண்டரடி பொல்வாள். இதுதான் இந்த வாழ்க வளமுள்ள எண்ணம் ஆராய்தல். தன்னுடைய குற்றங்களை தாமே ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கணும். அரங்கன் ஆழ்வீர், நான் திருவிக்கிரமனான ஓங்கி உவகை அளந்தேனே, எதற்காக தெரியுமா என்று கேட்டார். அதாவது அரங்கன் ஆழ்வீர், நான் திருவிக்கிரமான ஓங்கி உலகளந்த பெருமான் எதற்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். அதற்கு தேவர்கள் இழந்த ராஜ்யத்தை மகாபலியிடமிருந்து யாசகமாக பெற்று மீண்டும் அவருடைய ஒப்படைக்கத்தான் அந்த உலகை அளந்தாய் என்று நான் என்றாராம் ஆழ்வார். அவர்கிட்ட சொல்கிறாராம், யார்? பெருமாள்கிட்ட. மகாபலியிடம் போர் புரிந்து அவனை நான் எளிதாக வென்றிருப்பேனே, அல்லது எனது சக்கராயத்தை கொண்டு மகாபலியை வதைத்து இந்திரனை அவன் பதவியில் அமர்ந்திருப்பேனே. இதற்காக நான் ஏன் உலகத்தை எல்லாம் தாவி அளக்க வேண்டும் என்று கேட்டாராம் அரங்கன். உடனே அதுக்கு சொல்கிறானா, மாயனான உனது மாயைகளை நீயே விலக்கி அருள வேண்டும் என்று வேண்டினாராம் ஆழ்வார். அதாவது பெருமாள்கிட்ட கேட்டார், ஏன் போகிறேங்கன்னு கேட்குறப்ப, நீங்கள் எவ்வளவோ உங்களுக்கு இருக்குது, நீங்களே அந்த பெருமைகள்லாம் சொல்லி ஈஸியாக செஞ்சுருக்கலாமே, ஏன் மாயைனா வேறு வேடம் விட்டு ஏன் போய் ஏமாற்றி நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்ட்டு பெருமாளை பார்த்து ஆழ்வார் வேண்டினாராம். அதற்கு அரங்கன், எனது திருவடி ஸ்பரிசத்தால் அனைத்து உயிர்களுக்கும் பக்தி, ஞானம், வைராக்கியம் அனைத்தும் வளரட்டும் என்ற நோக்கில் உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைவரினும் தலைகளில் எனது திருவடியை பதிக்க நினைத்தேன். எப்படி பாருங்கள், இவர் கேட்குறாரு, ஏன் நீங்கள் ஏன் பொய் வேடம் போட்டு நீங்கள் வாங்கினங்க, உங்களுக்கு இருக்கிற
வலிமைக்கும் அருளுக்கும் இப்படி செஞ்சுருக்கலான்னு கேட்டவுடனே ஆழ்வார் அதற்கு சொல்ல எல்லாருடைய தலையிலையும் என்னுடைய திருவடி வைக்கிறதுக்காக தான் நான் இதை செஞ்சேன். அவ்வாறு அனைவர் தலைவர் திருவடியை பதிப்பதற்கு மகாபலியையும் தேவர்களையும் நான் பயன்படுத்தி கொண்டேன். அப்போது நல்லவர் கெட்டவர் மனிதன் மிருகம் நாத்திகர் ஆத்திகர் கற்றவர் கல்லாதவர் ஏழை பணக்காரன் என எந்த ஏற்றத்தாழ்வும் பாராது அனைவரையும் என் திருவடிகளால் தீண்டினேன் அல்லவா. இதிலிருந்து நான் யாரையும் குற்றம் கூறி விளக்குபவன் அல்ல என்று புரிந்து கொள்ளுங்கள். உங்களையும் விளக்க மாட்டேன், என்னையும் விட்டு செல்லாதீர்கள் என்றாராம் நம்முடைய அரங்கன். யாரை பார்த்து? ஆழ்வாரை பார்த்து. இதான் அதனால் அதுக்காக அரங்கனின் திருவுள்ளத்தை உணர்ந்து ஆழ்வார் ஒரு பாட்டு பாடினாராம். உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் உய்வடைய வேண்டும் என்பதற்காக உலகை அளக்கும்போது அனைவருடைய தலையிலும் திருமால் தன் திருவடிகள் பதித்தார். இத்தகைய செயல்களால் நாம் பிறவி பெருங்கடல் பிறவி பெருங்கடலில் நம்மை தாங்கி பிடிப்பதால் திருமால் திருதாத்மா என்று அழைக்கப்படுகிறார். திருதாத்மா என்று ஆத்மாக்களை தாங்குபவர் என்று பொருள். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 162வது திருநாமமாக வழங்கப்படுகிறது. திருதாத்மனே நமக என்று தினமும் சொல்லி வரும் பக்தர்களுக்கு அனைத்து விதமான துயரங்களிலிருந்தும் திருமால் மீட்டு அருள்வார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இதான் நீங்கள் ஏன் இந்த உலகத்தை இப்படி அளந்தங்க அப்படின்னு அவர் கேட்குறப்ப நீங்கள் உங்களுக்கு ஏன் மாயை வேஷம் போட்டுக்கிட்டு நீங்கள் ஏன் போனாங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய பெருமாள். இதுதான் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கதைகளை கேட்டோம்னா நமக்கு இப்போ நம்ம கடவுள்ன்றது வச்சதே நமக்கு அதை நினச்சி உணர்ந்து நம்ம சுவாமி கும்பிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் எப்போதுமே பக்தி யோகம், ஆன்மீக யோகம், பக்தி யோகத்திலிருந்து தான் நாம் அடுத்த ஸ்டெப்பாகிய ஞான யோகத்திற்கு போக முடியும். தயவுசெய்து அனைவரும் 7 நிமிஷம் 8 நிமிஷம் இதை கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். அடுத்த வருஷத்துக்காவது கிருஷ்ணனுடைய பெருமைகளை நாம் உயர்த்துவோம். ஏன்னா நாம் செய்யும் சேவை அனைத்தும் கிருஷ்ணனுக்காகவாம். நிறைய சப்ஸ்கிரைப் சேர்ந்தாதாம்மா ஏதோ யூடியூப்லேருந்து ஒரு கிருஷ்ண பகவானாக ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் வரும். அதுக்கு தான் நான் இதை செய்கிறேன். நீங்கள் அனைவருமே அந்த பெருமையில் நீங்கள் சேர்ந்துருக்கிறங்க. வாழ்க வளமுடன்.